ஞான யோகம் எதற்காக? ஆத்மானுடைய ஸ்வரூபத்தையும் ஆத்மானுடைய இயல்பையும் பகவான் இங்க சொல்றார். ஒரு செயலாற்றும் போது பலனை எதிர்பார்க்காமல் ஒரு செயலை ஆற்ற வேண்டும் என்றால் அது நாம் பண்றேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அதற்காக பகவான் நான் அப்படின்றது யார் அப்படின்றது சொல்றார். நான் என்ன? ஆத்மா, இந்த சரீரம் இல்லை. ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆத்மா பேரானந்தம், எப்பவுமே ஆத்மாவுக்கு பேரானந்தம் உண்டு. அந்த ஒரு ஆத்ம அனுபவத்தோட ஒரு காரியத்தை பண்ணும்போது பற்றில்லாமல் ஒரு காரியத்தை பண்ண ஏதுவாகும். இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மாவை அனுபவிக்கும் ஒரு ஜீவாத்மா அதோட நின்றுட்டானா கைவல்யார்த்தி ஆயிடுவான். மேற்கொண்டு முயற்சி பண்ணலைன்னா அந்த ஆத்ம அனுபவத்தோட நின்றுட்டா அது மோட்சம் இல்லை இந்த ஆத்மாவுக்கு. அது ஒரு ஒரு அபாயம் இருக்கு. கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாஞ்சன மா கர்ம பலஹேதுர் மாதே சங்கோஸ்தவ கர்மணி. 47வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றான், அர்ஜுனா, செயல் பண்றது ஒன்றிதான் உன்னுடைய கடமை. அந்த செயல்களால் வரும் பயன்களின் மீது ஒருபோதும் உரிமை கோராதே. வினைப்பயனை உண்டாக்குவன் நீ அப்படின்னு மனசுல எண்ணவே எண்ணாத. இப்படி சொல்லும் போது நமக்கெல்லாம் ஒண்ணு தோணும். உலகத்துல எல்லாருமே பயனை எதிர்பார்த்து தான் ஒரு விஷயத்த பண்ணுவா. பயன் இல்லைன்னா பண்ண மாட்டா. ஆனா இங்க பகவான் சொல்றது முற்றிலும் வேறுபாடாக இருக்கிறது. பயனை எதிர்பார்த்து செயல் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு அர்த்தம். பயன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல தன்னலம் சுயநலம் இருக்கும், ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுக்கிறதுக்காக தான் நம்ம எந்த செயலும் பண்றோம். அந்த ஆசை சில சமயத்துல நம்ம தர்மத்தில் போக விடாம பாவத்தில் கொண்டு போய் விடும். அந்த வாழ்க்கைன்ற ஒரு கடல்ல நம்மளை மூழ்கடிக்கும். பயன் நமக்கு இல்லை, பயனை எதிர்பார்க்க ஒரு காரியம் பண்ணும்போது அந்த செயல் சரியா இருக்கும். ஆசைன்ற தலையிலேருந்து நம்ம விடுபடலாம். ஆசையை வென்றவன் ஞானத்தை பெற தகுதியாகிறான். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தத்வா தனஞ்சய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சதே. அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றது, யோகத்தில் நிலை நின்று பற்றுக்களை கடந்து வெற்றி தோல்விகளை சமமாக கொண்டு செயல் புரிவாய். செயலாற்றும் போது பயன்களை எதிர்பார்க்காது எல்லாம் பகவானுடைய செயல் அப்படின்னு எண்ணும் போது பற்றுக்கள் ஏற்படுவதில்லை. அவன் மனமும் நடுநிலையில் இருக்கும். இன்பமும் துன்பமும் அவனுக்கு ஒன்றாகிறது. யததோ பயபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பரஸ்பரம் மன. அர்ஜுனா, எப்பேற்பட்ட அறிஞனையும் நல்லொழுக்கம் கொண்டவனையும் இந்திரியங்கள் படாத பாடுபடுத்தும். வலுக்கட்டாயமாக இந்திரியங்கள் இழுக்கும். ஒரு ஞானயோகத்தை அடைய வேண்டும் அப்படின்னா அவன் சிதப்பிரஜனாக இருக்க வேண்டும். அவனே ஞானி. யததோ ஹயபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பரஸ்பரம் மன. ஒரு நன்னறியிலே ஒழுகும் நல்ல அறிவனுடைய மனசையும் அலைகழிக்கும் இந்த ஐம்பொறிகள். இந்த இந்திரியங்கள் நம்மளை பண்ற படுத்துற பாடு இருக்கே, ரொம்ப படுத்தும். அப்பேற்பட்டவனாலே இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியாது, மனசை கட்டுப்படுத்த முடியாது. அந்த ஒரு நிலைமையில நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா சாதாரணமான மனுஷங்களால? தானி சத்வானி சம்யுக்த ஆசீதமத்பரஹ வசேஹி யஸ் இந்திரியானி தஸ்ய பிரக்யா பிரதிஷ்டித. மனசுல உறுதி இருக்கவன் ஐம்பொறிகளை அடக்கி என்னையே தன் கதியாக கொள்கிறான். புலனின்பங்களை அடக்கியவனுடைய அறிவு என்றும் நிலையான உறுதி பெறுகின்றது. இந்த புலன்களை எப்படி அடக்கணும் அப்படின்னா, அந்த ஞானியாக இருக்கக்கூடியவன் பகவானை நினைச்சுண்டு ஆத்ம ஞானத்தோட ஒரு காரியத்தை பண்ணும்போது அவன் ஞானியாகிறான். ஆத்ம ஞானம் ரொம்ப முக்கியம். அடுத்த ஆத்ம ஞானம் கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள்ல அதனுடைய பலனை எதிர்பார்க்காமல் பலனை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். இப்படி ஞானியினுடைய விஷயத்தை சொல்லும் பகவான். மனசுன்றது ஐம்பொறிகளால செயல்படுற இந்த ஐம்பொறிகள் இருக்கு இல்லையா, கண்டு உணர்ந்து முகர்ந்து கேட்டு, இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது அவ்வளோ எளிதில்லை. ஐம்பொறிகள் மனசை கட்டுப்படுத்தும். அந்த ஐம்பொறிகள் வாயிலாக ஒரு பெறப்படும் தீமைகளுக்கு அடிப்படை காரணமாக ஒரு பாதையாக ஒரு மனசு செயல்படுறது. ஆனால் மனசு சுத்தமா இருந்தா, புனிதமா இருந்தா, ஐம்பொறிகளுடைய செயலும் சுத்தமா இருக்கும். மனசு எப்படி சுத்தமாக்குறது அப்படின்னாக்கா, இந்த ஆத்ம ஞானத்தை கொண்டு மனசை சுத்தப்படுத்த வேண்டும்.
ஒருவன் சாகும் சமயத்திலாவது இந்த நிலையை அடையும் வகையில் தன்னை மனம் மெய் மொழிகளால் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த ஞான யோகம் பகவான் உபதேசித்தது.